மதுராந்தகம் ஏரிக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கும்னு சொன்னாங்க. 10 பைசா கூட இதுவரைக்கும் ஒதுக்கவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நீர் மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார்கள். ஒன்றியந்தோறும் தானிய கிடங்குகள் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் இந்த ஒன்றியத்தில், இந்த சித்தாமூர் ஒன்றியத்தில் ஒரு தானிய கிடங்கு கூட அமைக்கவில்லை. இதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னது. அறிக்கையை எதுவுமே இதுவரையிலும் செய்யவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் தலைநகருக்கு சென்னைக்கு அருகே இருந்தாலும் எதுவுமே கிடையாது, ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. நான் அமைச்சராக இருக்கும் பொழுது செங்கல்பட்டில் மகேந்திரா சிட்டி கொண்டு வந்தேன். அதன் பிறகு 20 ஆண்டுகளாக இதுவரையிலும் ஒரு தொழிற்சாலைகள் கூட வந்தது கிடையாது. பக்கத்தில் இருக்க புதுப்பட்டு பள்ளி கிராமத்தில் 33 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினார்கள். ஆனால் 33 லட்சம் ரூபாய் கட்டி முடித்து 3 மாதத்தில் இடிந்து விழுந்து 5 குழந்தைகள் இறந்து போனதுதான் மிச்சம். அதே மாதிரி சிறுதாவூர் உயர்நிலைப் பள்ளியிலும் இதுபோன்று பள்ளி கட்டிடம் இல்லாமல் உடைந்து விழுந்து அங்கே குழந்தைகள் படுகாயமுற்றதும் இதே செங்கல்பட்டு கிராமத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோடி கோடியாக பணங்களை செலவழிக்கிறார்கள். பள்ளி கட்டிடம் இல்லை, பள்ளி கூடத்தில் கழிவறைகள் இல்லை. ஆனால் பொற்கால ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தான் இந்த கடந்த 5 ஆண்டு காலமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள், கஞ்சா, பள்ளிக்கூடங்கள் பக்கத்திலே கஞ்சா விற்கிறார்கள். புதிதாக அதிநவீனமான போதைப் பொருட்கள், மெத்தப்பட்டினா என்னது, மெத்தப்பட்டி மெத்துன்னு சொல்றாங்க. அதிநவீன போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க. அதிநவீன போதைப் பொருட்கள் எங்க இருக்கிறாங்க? ஈசிஆர் சாலையில் உள்ள பகுதிகளில் அங்கே மெத்தப்பட்டின் போன்ற அதிநவீன போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க. ஆனால் கிராமங்களில் கஞ்சா பொருள் விற்கிறார்கள். ஏன்னா கஞ்சா கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆக பணக்காரர்களுக்கு தனியாக போதைப் பொருட்கள், அது ஏழைகளுக்காக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்லாம் விற்கிற ஒரு மோசமான ஆட்சி கண்டுபிடித்ததற்கு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த ஆட்சியும் இருக்க முடியாது. பாலியல் வன்கொடுமைகள், 10 வயது குழந்தையிலிருந்து நீங்கள் 70 வயது பெண்கள் வரையிலும் இரவு நேரங்களில் இப்படி தனியாக போக முடியவில்லை. எல்லோரும் கஞ்சா போதைப் பொருட்களை போட்டுக்கொண்டு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும், நம்ம வீட்டு பெண்களாக இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வர்ற வரைக்கும் எல்லோரும் ஈரக்கொலையை கையில் பிடித்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே தான் அதிகப்படியான விபத்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலே தான் அதிகப்படியான தற்கொலைகளும் நடைபெறுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு அரசு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அரசு வெகு விரைவிலே நாம் அகற்றியாக வேண்டும். அதற்கான தேர்தல் ஏப்ரல் 26ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு நாம் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டுகின்றேன். அரசு துறைகளிலே 3 லட்சம் பேருக்கு, அரசு துறைகளில் 3 லட்சம் பேர் காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு 35 வயதுக்கு மேலான பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால், 35 வயதுக்கு மேலாக பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் யாருக்கேனும் தந்தார்களா? ஒன்றும் தரவில்லை. தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தமிழை பற்றி பேசுகிறார்கள், திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அவர்களுடைய அந்த மழலை மொழியிலே பேசுகிறார்கள். இன்றைக்கு காசியிலே தமிழ் சங்கம் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயின் ஃப்ரீயாக விடப்படுகிறது. தென்காசியிலிருந்து ட்ரெயின்கள் போகப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு ட்ரெயின் போகப்படுகிறது. தமிழின் பெருமை பற்றி பேசுவதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இணையாக யாருமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை. கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற முடியவில்லை. வெகு நாட்களாக கிடப்பில் இருந்த தீர்ப்பை நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நீதிபதி சொல்லியிருந்தும் அதை அகற்ற முடியவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு கலைஞர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையிலே
அவர்களுக்கு இறந்த பிறகு அவர் உடல் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு நீதிக்கு தலைவணங்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் அனுமதி கொடுத்தார்கள், அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தை மதிக்கவில்லை. நீதிபதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இம்ளீச்மெண்ட் செய்வதற்கு இன்றைக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடுமையான குரலை விமர்சித்திருக்கிறார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்பதை தான் சொல்வதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். கள்ளச்சாராயம் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்களும் விற்பவர்களும் திமுகவை சேர்ந்தவர்கள். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடி திறந்து போனார்கள். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். யாரும் அதற்கு இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்காத வகையில் இன்றைக்கு ஒரு மோசமான அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 50 மாத கால ஆட்சி முடிந்து இருக்கிறது. ஆனால் இப்பொழுதும் 17 லட்சம் பேர் கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது, அந்த 50 ஆண்டுகள் 50 மாதமும் சேர்த்து 50 ரூபாய் தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஓல்டு பென்ஷன் தரவில்லை. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பயந்து நடுங்கி போய் கொண்டிருக்கிறது. கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது. மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்ல வேண்டும். மெஜாரிட்டியான இடங்களில் வென்று மீண்டும் தமிழகத்தில் ஒரு மக்களாட்சி மலர்வதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு